பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை நடத்துவாராக. ஆம் தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை மகிழ்ந்திருக்க செய்வாராக. வசனம் சொல்லுகிறது. ஏன் அந்த மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய துவக்கம் ஆரம்பிச்சு ஓடி வந்துட்டோம். இந்த வருஷத்தினுடைய முடிவு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு வாரங்கள் நினைக்கிறேன் இல்ல, ஒரு வாரத்துல நம்ம இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு போகிறோம். கிருபையாய் கர்த்தரை நடத்தி வந்திருக்கிறாரே. நீங்கள் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். எப்படி கர்த்தர் நடத்தினார்? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீங்க நினைச்சு திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்காம உட்காந்து யோசிச்சீங்கன்னா, ஐயோ நான் வேதனையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன், பாரமா இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி போகுது, இப்படி நடக்குது, இதையேதான் நம்ம கண் முன்னாடி இருக்கும். கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. 2022 முடித்து 23 ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சீங்க? எப்படி நடத்தப்பட போகிறேன், எப்படி என் வாழ்க்கையில போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்கிறதான பல வித காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதுண்டு, இருந்ததுண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை ஆச்சரியமாய் எதை வசனம் சொல்லுகிறது? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை எல்லாம் செய்து, எத்தனை கண்ணீர் வந்தது ஒவ்வொரு மாசத்துலயும். அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த வருஷத்தினுடைய இறுதிக்கு கொண்டு வந்துட்டார்ல. நாம் மகிழ்ந்திருக்க செய்வார். அதான் வசனத்துல யோவேல்ல வாசிக்கிறோம். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. நீ பயப்படாதப்பா, நீ மகிழ்ந்து களிக்கூறு. ஏன்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்தார் மாத்திரம் இல்லைங்க, இன்னும் செய்வார். வரப்போகிறதான புதிய ஆண்டில கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துவார். பயங்கள், உள்ளான சோர்வுகள், வேதனைகள், கடினமான பாதைகள், இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி, கண்ணீருக்குரிய பதிலை கர்த்தர் கொடுத்து, சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் திருப்பி பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். கண்ணீரோடு கூட நிற்கிறீர்கள், அந்த கண்ணீர்கள் மாற்றப்படும், கவலைகள் மாற்றப்படும். ஆச்சரியமாய் பெரிய காரியங்களை காணும்படி செய்து கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஐயோ என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை சற்று திரும்பி பார்ப்பார்களானால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கிருபையாய் பெரிய காரியங்களை காண செய்து நடத்தி வந்திருக்கிறேன். இன்னும் நடத்துவீராக, புதிய ஆண்டிலே நடத்துவீராக, மகிழ்ந்திருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தினாரே, வருகிறதான புதிய ஆண்டிலும் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். மகிழ்ச்சியாயிருக்க பண்ணினவர் மகிழ்ச்சியாயிருக்க செய்வார்.